மணிநீரும் மண்ணும் மலையும் அணிலல் காடும் உடையது அரண். அனைவருக்கும் வணக்கம். 2 செய்தி முதல்ல சொல்லிடுறேன் ஒரு திருத்தமாக. முழுதும் முற்றிலுமாக தெரிந்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனைமலை பற்றி, அல்லது ஆனைமலை பகுதியிலிருந்து. நானும் தெரிஞ்சுக்க தான் விரும்புகிறேன். ஏன்னா சமவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள். மலையில் இருக்கக்கூடிய மக்களை தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய கடப்பாடு நம்மக்கிட்ட இருக்குது. அதை தெரிஞ்சுக்கக்கூடிய கடமையை நான் செஞ்சுட்ருக்கிறேன். இன்னொன்று, அவங்க வெண்பா பேசுனாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது நான் அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறேன். இருந்தாலும் அந்த கோரிக்கையை நான் பொது வழியிலையும் வைக்கணும்னு விரும்புகிறேன். வெண்பா மாதிரி பல வெண்பாக்கள் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, அவங்க சொன்னாங்க, எங்கள் பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது பெரிய ஒரு வழியை கொடுத்தது. என்னென்னா, அது அவங்க சொன்ன மொழியிலே சொல்கிற பிரைமரி பாடமாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. செகண்டரியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதான் சொன்னேன், நாங்கள் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. நீங்கள் உங்கள் தலைமை ஆசிரியர்கிட்டையும் உங்கள் வகுப்பு ஆசிரியர்கிட்டையும் சொல்லுங்கள், இது போல் தமிழ் கட்டாயமாக பாடமாக வைங்க அப்படின்னு போய் நீங்கள் கேளுங்க, கடுமையாகவே கேளுங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட கோரிக்கையை வச்சுருக்கிறேன். அதனால் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நான் அந்த இடத்துல வச்சுட்டு இந்த விவாதத்துக்குள்ளே வர்றேன். முன்னாடி பேசின தோழர் சொன்னாங்க நூல் பற்றிய ஒரு அறிமுகம் அப்படின்னு, காடார் பற்றி அறிமுகப்படுத்தினாங்க. நானும் அந்த இடத்துல தொட்டு தான் பேசலான்னு விரும்புகிறேன். அதாவது நூல் வாசிக்கிறதுக்கான களம் இன்னைக்கு பரவலாக இருக்குது. எல்லாரும் இந்த நூலை வாங்கி வாசிக்க முடியும். காடரும் ஆனைமலையும் வெவ்வேறு அல்ல. காடருனுடைய விரிவாக்கமாக தான் நான் ஆனைமலையை பார்க்குறேன். கட்டாயமாக அது படிக்கப்பட வேண்டிய நூல்கள். இன்னைக்கு ஒரு இலக்கியம் அல்லது ஒரு படைப்பு அப்படின்னா, ஒரு சமகாலத்தை பேசாத, சமகாலத்தினுடைய பாடுகளை பேசாத எந்த ஒரு படைப்பும் அது படைப்பாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இல்லைன்னா அது ஒரு நுகர்வாக, ஒரு நுகர்வு மையமாகத்தான் போய் முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள், நான் வகுப்புலையும் கூட 2 நாளாக போய் மாணவர்களோடு உரையாடும் போது கேட்குறேன், அண்மையில் வந்த சமூகத்தை பற்றி இருக்கக்கூடிய சிக்கலை பாடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு கதைக்களம்னா இந்த வாழைங்கிற ஒரு படம் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். சார், இப்போ இன்னொரு படம் வரப்போகுது சார் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பிரபலமான ஒரு நடிகரை பற்றி சொன்னாங்க. இந்த சமூகம் விளங்காது தம்பி, இப்படியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது கொண்டாட்டம் இருக்க வேண்டியதுதான், ஆனால் நம்ம வாழ்க்கையே கொண்டாட்டமாக மாற்றிட முடியாது. படைப்பு அப்படிங்கிறது எப்பவுமே திரைப்படமாக இருந்தாலும் சரி, அது ஒரு படைப்பு, அது ஒரு இலக்கியம். அந்த நிலையிலிருந்து இந்த ஆனைமலை அப்படிங்கிறது சமூகத்தினுடைய பாடுகளை பேசியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான படைப்பு அப்படின்னு தோணுது. குறிப்பாக இந்த நாவலுக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி, இந்த நாவலினுடைய படித்ததன் பின்னணியிலும் நாவலை படிப்பதற்கான சில பின்னணிகளும் எனக்கு தோணுது. அதை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு இலக்கியத்தை வாசிக்கிறது அல்லது அதனுடைய கட்டமைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி நமக்கு சில கொள்கை வரைமுறைகள் இருக்கும். அதை கண்டறியறதா வாசகனுடைய அடிப்படையான பணின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம படிக்கிறோம், அதை நுகர்றோம், அதை நம்ம என்னவா மாற்றுறோம் அப்படிங்கிறது, மாற்றுறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. தமிழில் உங்களுக்கு தெரியும், நிறைய இலக்கிய வகைமைகள் தோன்றிட்டு வருது. அது சமூகவியல் சார்ந்து பேசக்கூடியது இருக்குது, வெறும் ரசனை முறையில் எழுதக்கூடிய எழுத்துக்கள் இருக்குது. அப்புறம் சில எழுத்துக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிக்கப்படாத மக்கள் பற்றி பேசக்கூடிய எழுத்துக்கள் இருக்குது. அதாவது ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆண்கள் பெண்களை பார்வை போய் பெண்கள் தங்களுடைய உடலை, தன்னுடைய வழி எழுதக்கூடிய எழுத்துக்கள் வந்தது. அப்புறம் அதுக்கப்புறமா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய குறிப்பாக தலித் மக்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் தீவிரம் அடைஞ்சது. அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம்ங்கிறது என்ன ஆகுதுன்னா, இந்த 2 எழுத்துக்களும் இன்னைக்கு பெரிய இடத்துக்கு வந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம் ஓரளவுக்கு. ஆனால் இன்னைக்கு இன்னுமே கவனத்தில் கொள்ளப்படாத எழுத்துக்கள், கவனத்துக்கு வராத எழுத்துக்கள், இன்னும் எழுத வேண்டிய எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, குறிப்பாக இன்னைக்கு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியதில் சூழல் சார்ந்த எழுத்துக்களும், 2வது பழங்குடி சார்ந்த எழுத்துக்களும். சூழல் சார்ந்த எழுத்துன்னு சொன்னால் அதில் பழங்குடிகளும் அடக்கம் தான். ஏன்னா காடு அப்படின்னு சொன்னால் வெறும் இந்த நாவலுடைய மைய சரடே அதுதான். காடுன்னு சொன்னால் வெறும் மரங்கள் மட்டும் இல்லை, காடுன்னு சொன்னால் வெறும் மலைகள் மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் முதல் கொண்டு எல்லாமே அது எல்லாமே சேர்ந்தது தான் காடு, எல்லாமே சேர்ந்ததுதான் மலை. அப்போ பல்லுயிர் சூழல் மண்டலமாக இருக்குது இந்த ஆனைமலை அப்படிங்கிறது. ஒரு பல்லுயிர் சூழல் மண்டலம். அப்போ அந்த சூழல் மண்டலத்திலேருந்து நீங்கள் ஒரு அங்கத்தை நீங்கள் வெட்டி எடுத்துட்டீங்க, அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு சங்கிலியில் ஒரு பகுதி எடுத்துட்டீங்கன்னா
உணவு சங்கிலியில் ஒன்று வந்து காணாமல் போயிடும். இப்போ எங்கள் ஊர் பக்கம் தெரியும், தோழருக்கும் தெரியும். அதே மாதிரி நான் திருவாரூர்லேயும் ஒரு 7.5 வருஷம் இருந்தேன். நான் திருவாரூரில் 2016 வந்ததுக்கும் இப்போ 2024 பார்க்குற திருவாரூருக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஏன்னா மயில்களுடைய பெருக்கம் வந்து அதிகமாயிருச்சு. இப்போ பொள்ளாச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புகள் முதல் கொண்டு ஒரு சின்ன சின்ன காடுகள் எங்கெங்கெல்லாம் வந்து புன்செய் வேளாண்மை செய்கிறாங்களோ அங்கே எல்லாமே வந்து மயில் பரவிடுச்சு. இன்னைக்கு பன்றிகள் வந்து பரவிடுச்சு. இப்போ அதை தாண்டி திருவாரூர் பக்கம் வரைக்கும் ஒரு டெல்டா பகுதிக்கு மயிலுக்கும் இன்னும் சம்மந்தம். குறிஞ்சி நிலத்தினுடைய ஒரு பறவை வரலாற்றில் 2000 ஆண்டுகள் கடந்து நம்ம இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் பார்த்த ஒரு மயிலினுடைய பெருக்கம் வண்டல் பகுதிக்கு வந்திருக்குது, மருது நிலத்துக்கு வந்திருக்குதுன்னா வரலாற்றில் எவ்வளோ ஒரு பெரிய சங்கிலியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா மயில்களை வேட்டையாடக்கூடிய ஏதோ ஒரு விலங்கினம் ஒன்று வந்து இல்லாமல் போயிடுச்சு. இப்போ குள்ளநெறிகள் வந்து இல்லாமல் போயிடுச்சு. குள்ளநெறிகளினுடைய பெருக்கத்தை கெடுத்தது என்னென்னா புதர்கள் அழிக்கிறது, அப்போ தார் சாலைகள் அமைக்கிறது, அப்புறம் கட்டடங்கள் கட்டுறது, இந்த மாதிரி அப்புறம் தோப்புகளை உருவாக்குறது. நீங்கள் பொள்ளாச்சி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க மேட்டு நிலப்பகுதி, மேட்டு நிலம் எல்லாமே தான் அங்கெல்லாம் இருந்தது. ஆனால் அங்கே எல்லாம் முழுக்க ஆழ்துளை கிணறுகளாக அமைத்து சூழலை சீர்கெடுத்து அந்த மண்ணுக்கு பொருத்தமே இல்லாத தென்னை வந்து விளைவிச்சு முழுக்க அங்கே குள்ளநெறிகளுடைய பெருக்கத்தை குலைச்சாச்சு. அப்போ மயில்கள் அங்கே பெருக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது என்ன ஆகுதுன்னா தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் உணவு தேடி அதெல்லாம் வந்து போய்கொண்டே இருக்கு. அப்போ ஒரு உணவு சங்கிலியில ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துனதை வந்து நம்ம இன்னைக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசக்கூடிய ஒரு இதாக இந்த ஆனைமலை நாவல் வந்து இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த கதையினுடைய களமாக அமைவது ஆனைமலை அப்படிங்கிற பகுதி தான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதையினுடைய நூல் வெளியீடு வந்து எதிர் வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. இப்போ அண்மையில் 2-3 மாதங்களுக்கு முன்னாடி வந்தது. நான் பார்த்த அளவுக்கு ஒரு பேசப்பட்ட ஒரு படைப்பாளனுடைய படைப்பு எது எழுதினாலும் அது விற்பனை ஆகும் அப்படிங்கிற நிலை கடந்து இந்த நூல் பொருண்மைக்காகவே இந்த நூல் வந்து விற்பனை ஆகுது அப்படிங்கிறது நான் வந்து பார்க்குறேன். இது நான் வந்து ஒரு பாராட்டுரையாக வந்து பார்க்கல, நான் உணர்ந்ததை வச்சு நான் அந்த சொற்களில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ரெண்டாவது, இந்த நாவல் பேசக்கூடிய பகுதி வந்து ஆனைமலையில் இருக்கக்கூடிய ஆனைமலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், குறிப்பாக காடர், மலசர், மலைமலசர், அப்புறம் புலையர், இவங்களை பற்றி கதையாக வந்திருக்கு. அதாவது கதை முழுக்க இந்த காடர் தொகுப்பினுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்த்தாலும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலசர் இருக்காங்க, மலை மலர்சர், அதுலேயும் ஒரு பிரிவாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்புறம் புலையர்களை பற்றியும் அங்கங்கே சில குறிப்புகள்லாம் வந்து வரதை பார்க்கலாம். அதாவது சடங்குகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அதில் குறிப்பாக இது ஒரு களஞ்சியம் மாதிரி நான் படிக்கும் பொழுதே அதுதான் தெரிஞ்சது. ஒரு களஞ்சியம் மாதிரி இந்த நாவல் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு ஒரு களப்பயணம், ஒரு வரலாற்று தொடர்ச்சி, அப்புறம் அதுக்குள்ள ஒரு புனைவு, அப்புறம் அது இல்லாமல் சமூகத்தினுடைய நெருக்கடியான சூழல்கள், குறிப்பாக பேசப்படாத இந்த பழங்குடிகள் பற்றியெல்லாம் வந்து பேசியிருக்கு. அப்போ இந்த கதையினுடைய பகுதிகளாக 3 பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த கதையை அப்படிதான் பிரிச்சிருக்கிறாங்க. இளவேனில், முதுவேனில், கார்காலம்னு சொல்லி 3 பிரிவுகளாக பிரிக்கக்கூடிய பார்வை. இந்த பார்வை வந்து நமக்கு ஒரு சங்க திணை கோட்பாட்டு மரபிலிருந்து, நமக்கு தொல்காப்பியம் சொல்ற அந்த திணை கோட்பாட்டு மரபிலிருந்து வருது. ஏன்னா இலக்கணம் பேசுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அதையெல்லாம் வந்து கவனத்தில் கொள்ளாதனால வர்ற பிரச்சனை அது. அதாவது இலக்கணம் வேறு, இலக்கியம் வேறு, வாழ்க்கை வேறு, இப்படியெல்லாம் வந்து நம்ம பிரித்து பார்த்ததனுடைய விளைவு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நெருக்கடியான சூழலில் வந்து நம்ம நிற்கிறோம். இயற்கை வேறு, மனிதன் வேறு அப்படிங்கிற பிரிவில் நின்றுட்டு நம்ம பார்க்கிறோம். அதாவது இயற்கையினுடைய ஒரு பகுதியாக தான் வந்து மனிதர்கள் இருக்கிறாங்க. இயற்கையினுடைய ஒரு பகுதி தான் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை சூழல் மைய திறனாய்வு வந்து முன்வைக்குது. அப்போ சூழல் மைய திறனாய்வை நம்ம சூழல் மையத்தை உள்வாங்கினால் மட்டும்தான் இந்த நாவலினுடைய கதை, இந்த வந்து கதைக்களம் வந்து உங்களுக்கு போய் சேரும். இல்லைன்னா பொதுவாக புலிகளை வந்து கொல்றாங்க, யானைகளை வந்து கொல்றாங்க, பழங்குடிகளை எல்லாம் வெளியேற்றுறாங்க. சரி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதை பற்றி நாம் வந்து கவனிக்காமல் வந்து போயிடுவோம். அப்போ ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்குது நமக்கு. இந்த நாவலோடு நான் தொட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த நாவல்லையும் அந்த மாதிரியான வரிகள் வருது. அதை நான் அந்த முக்கியமான பகுதியில் வாசித்து காட்டுறேன். ஆனால் நமக்கு தமிழ் மரபில் உங்களுக்கு தெரியும், முக்கியமாக நற்றினில் ஒரு பாட்டு, நும்மினும் சிறந்தது நுவையாகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே. இந்த ஒரு பாட்டு நினைவில் வச்சுக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன் அடுத்தது, பகுத்துண்டு பள்ளிரோம்புதல் நூலோல் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, இந்த ஒரு பாட்டு. அடுத்தது மரம் சா மருந்தும் கொள்ளார். இந்த 3ம் நான் முக்கியமானதாக வந்து நான் கருதுகிறேன். அதாவது கடைசியாக சொன்னது பாருங்க, மரம் சா மருந்தும் கொள்ளார்.
அதாவது ஒரு மரம் வந்து மூலிகைக்காக பயன்படுது அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தையே வெட்டிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நற்றினியில ஒரு பாட்டு. கணியன் புன்குன்றனார்னு ஒரு புலவர். நீங்க பூங்குன்றன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க கணியன் புன்குன்றன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பாடுறாரு. அடுத்தது இன்னொன்னு நமக்கு தெரியும், திருவள்ளுவர் சொல்றது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல். அதாவது பகிர்ந்து உண்றது எல்லாத்துக்கும், எல்லா உயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறது. மனிதர்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கறது, கிடைக்கிறத பகிர்ந்து கொடுக்கறது. அதுதான் வந்து இயற்கையினுடைய அறம். இந்த உணவு சங்கிலியே அப்படிதான் இருக்கு. அடுத்தது ரெண்டாவது இன்னொரு கடைசியா முதல்ல சொன்ன இது வந்து புன்னை மரத்தை தன்னுடைய தோழியாக கருதுறது. அதாவது புன்னை ஒரு கடற்கரையில நெய்தல் நிலத்துல தலைவியும் தோழியும் ஒரு காலத்துல விளையாடிட்டு இருந்திருக்காங்க. சின்ன வயசுல புன்னை காய்களை வச்சு விதைகளை வச்சு விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க. மணல்ல புதைச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப மறந்து விட்டுட்டு தோழியும் தலைவியும் போயிட்டாங்க. அது முளைச்சு அப்படியே மரமா ஆயிருச்சு. அப்புறம் ஒரு காலத்துல பெருசானதுக்கு அப்புறமா தலைவியும் தலைவனும் அந்த இடத்துல சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. அப்போ தலைவன் கிட்ட தலைவி சொல்றா, இந்த மரத்தடி உட்கார வேண்டாம், ஏன்னா இது வந்து என்னோட தோழி. அதாவது இந்த மரம் புன்னை மரம் வந்து என்னுடைய தோழி கிட்ட போய் உட்காந்து நம்மளுடைய காதல் ரகசியங்கள் எல்லாம் பேச முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த கவிதையினுடைய பொருண்மையா வந்துருக்கும். அப்ப இயற்கையை நம்ம தமிழ் மரபு எப்படி கொண்டாடி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இயற்கையினுடைய ஒரு பகுதியாக மனிதர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அதாவது இயற்கையை அதாவது இயற்கையோடு இசைந்து வாழ்ற வாழ்க்கை, அதைத்தான் திணை இணக்கம்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு வாழ்றது வந்து திணை பிணக்கம். அதாவது இயற்கை ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஒரு மாதிரி இருக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம சூழல் சீர்கெடுத்ததுனால வந்த விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, காலம் கடந்து மழை பெய்யறது, அதீதமான மழை பெய்யறது, கொடூரமான குளிர், கொடூரமான வெப்பம், இப்படியான ஒரு சூழல்ல நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்ப நீங்க வயநாட்டுல நடந்த பிரச்சனையோ, போன ஆண்டு திருநெல்வேலியிலும் சென்னையிலையும் கடுமையான மழைகள் பெய்தது. இப்போ பொள்ளாச்சி பகுதியில கடுமையான வெயில் அடிச்சது. நீங்க உதகமண்டலம் அதே போல கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா மலைகள்ல தீ பிடிச்சு எரிஞ்சது இந்த ஆண்டு, கடுமையானது. அப்ப இந்த வெயிலும் இந்த மழையும் ஏன் இப்படி நிகழுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். சும்மா ஒரு 4 நாளைக்கு அது ஒரு பேசு பொருளா இருக்கு. அப்புறம் கடந்ததையும் நம்ம அடுத்ததுக்குள்ள போயிடுறோம். இப்படி இதுக்குள்ளேயே ஒரு சுத்தி கொண்டே இருக்கிறோம். அடுத்த ஆண்டு நீ மழை வரும், அப்ப அந்த பேச்சு இருக்கும், அரசை வந்து குறை சொல்லுவோம், அப்புறம் நம்மளே குறை சொல்லிக்குவோம், அப்புறம் அதுக்கப்புறம் மீண்டும் இதே பழைய வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துடுவோம். அப்ப இந்த உரையாடல்கள் வந்து தீவிரமடையணும்னு சொன்னா சூழல் எழுத்துக்களை நம்ம வந்து பேச வேண்டும். அதுக்கு இந்த ஆனைமலை அப்படிங்கிற நாவல் வந்து துணை புரியும். அப்ப நான் முன்னாடி சொன்னது போல அந்த தொல்காப்பிய திணை கோட்பாட்டு மரபு இன்னைக்கு பேசப்பட வேண்டியது, அது விரிவாக்கம் செய்யப்பட வேண்டியது. அப்ப இந்த சூழல் மாறுபாட்டினால் நிகழ்ந்த பிரச்சனை தான் வந்து திணை பிணக்கம். இயற்கையோட நம்ம இணக்கம் இல்லாம பிணங்கி இருக்கிறோம், விலகி இருக்கிறோம். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. அப்ப இந்த ஆனைமலை நாவல் முக்கியமா அந்த கதாபாத்திரம் வந்து காட்டு ராசா, அப்புறம் சுந்தரி, இவங்களுடைய கதை அது. குறிப்பா அதுல வந்து என்ஜிஓக்கள், குறிப்பாக புலிகள் சரணாலயம் வந்து அமைக்க போறாங்க. ஆனைமலை முக்கியமா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அது ஒரு பெரிய சூழல் மண்டலம். நீங்க கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மும்பை, இந்த குஜராத் வரைக்கும் அதனுடைய பரப்பு வந்து நீண்டு போகுது. ஆனைமுடி வந்து பெரிய உயரமான சிகரம் நம்ம பகுதியில் தான் இருக்குது. அப்போ இந்த பகுதிகளில் புலிகள் சரணாலயம் அமைக்கிறங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகளை வெளியேற்றணும். ஏன் பழங்குடிகளை வெளியேற்றணும்னு சொன்னால், பழங்குடிகள் அந்த இயற்கையோடு இணக்கமாக இருக்கிறாங்க. இதில் இந்த கதைகளுக்குள்ளே வரக்கூடிய செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யானை வந்து ஒரு இடத்துல, நான் கதையை வந்து அப்படியே கலந்து சொல்கிறேன், ஆனால் ஏன்னா அதுக்கான முக்கியமான பகுதியில் தொட்டி காட்டுறதுனால நான் சொல்கிறேன். ஒரு இளம் யானை வந்து ஒன்று குழிக்குள்ளே வந்து விழுந்திருக்கும். இந்த காட்டு ராசா, மூப்பன் போன்ற வேங்கையன் போன்ற ஆட்கள்லாம் காட்டுக்குள்ளே அந்த சத்தத்தை கேட்டுட்டு போவாங்க. சுற்றி ஒரு 3-4 யானைகள் அந்த வட்டம் போட்டு அங்கே இருக்கும் அந்த குழிக்கட்டை. குழியை வந்து இவங்க பறித்து அந்த யானையை வந்து ஏற்றி விட்டுட்டு போவாங்க. யானை வந்து 3-4 சேர்ந்து போகும்போது அந்த 3 யானைகள் 4 யானை சேர்ந்து தன்னுடைய தும்பிக்கையை தூக்கிய இந்த 3-4 பேர்த்துக்கு நன்றியை சொல்லிட்டு வந்து போகும். தும்பிக்கையை தூக்கி காட்டி நன்றியை சொல்லி கொண்டு போகும். ஆனால் நம்ம போனோம்னா துரத்தி அடிச்சுட்டு வரும். அதுக்கு பதிவாக இருக்கு யார் யார் நமக்கு வந்து இணக்கமாக இருக்கிறாங்க, நமக்கு யார் பிணக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது, பிணக்கோடு இருக்கிறார்கள் என்று தெரியும். அப்போ அதே மாதிரி இன்னொரு இடத்துல காட்டு கேளைன்னு சொல்லி ஒன்று வரும். அதாவது கேளைன்னு சொன்னா காட்டுல இருக்கக்கூடிய ஆடு, அது ஆடுதான் கேளைன்னு சொல்லிட்டு வரும்.
அதாவது காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டினுடைய வகை அது. வில்லியம்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெள்ளைக்காரர் ஐரோப்பிய ஒருத்தர் வந்து வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த ஆனைமலை பகுதியில் அங்கே குடியமைச்சு அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி எறிஞ்சிட்டு அங்கே பைன் மரங்களையும் தேக்கு மரங்களையும் அந்த மாதிரி வணிகம் சார்ந்த ஒரு பணம் தரக்கூடிய மரங்களை எல்லாம் அங்கே நட்டு வளர்க்குறாங்க. அப்போ அந்த குடியில் இருக்கக்கூடிய அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த காட்டு ஆட்டை வந்து கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொடுத்து இதை வந்து சமைச்சு கொடுங்க அப்படின்னு அந்த பழங்குடிகள்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மக்கள் வந்து சமைக்க மாட்டான்னு சொல்லி போட்டு அதை வச்சுட்டு இடத்த விட்டே காலி பண்ணிடுறாங்க. அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த மக்கள் எல்லாம் அவனுக்கு சரியான கோபம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஆடு வந்து கருவுற்று இருக்கக்கூடிய ஆட்டை வந்து அவன் வந்து கொண்டு அந்த இடத்துல வந்து வச்சிருந்துருக்கிறான். அப்போ பழங்குடிகளினுடைய அறம் என்பது என்னன்னா வேட்டையாடுவார்கள். ஏன்னா அவங்களுடைய அறம் என்னன்னா அந்த உணவு சங்கிலியில வேட்டையாடி தான் அவங்க சாப்பிட முடியும். ஏன்னா விலங்குகளுடைய செயல என்னன்னா ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு உயிரை சார்ந்துதான் இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு நான் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டேன், நான் வந்து செய்வோம், அது உயர்தர செய்வோம் அப்படியெல்லாம் வந்து நம்ம சொல்றத பார்த்துருக்குறோம். அப்போ என்னன்னா உயிரினங்களை கொல்லக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் நமக்குள்ள வந்திருக்கு. சமண பௌத்தம் அந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கள்லாம் வந்திருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் நாம பார்க்கணும். அது சொல்லப்பட்டதனுடைய பின்னணி என்னங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். அது முக்கியமான ஒண்ணு. ஏன்னா உயிர்களை ஒன்னொன்னு சார்ந்து வாழ்றது, உணவுக்காக கொள்றது ஒண்ணு. ஆனா இவன் என்ன செய்யறான்னா அதுல உணவுக்காக கொண்டாலும் அதுல வந்து ஒரு அறம் இருக்கும். அது ஒரு உயிரோட இருக்குது, உயிர் உள்ள வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா கருவுற்று இருக்குன்னு சொன்னாலும் சரி, இளம் குட்டியோட இருக்குதுன்னு சொன்னாலும் அதை வந்து தீண்ட மாட்டார்கள். பழங்குடிகளும் சரி, விலங்குகளும் தீண்டாது. அதாவது வேட்டையாடக்கூடிய கொடிய விலங்குகள் நம்ம சொல்ற புலிகளோ சிங்கங்களோ இதை வந்து கொள்ளாது, சென்னாயும் கொள்ளாது. அது ஒரு சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு வருது. பன்றி ஒரு நிறை மாதத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பன்றி அப்படியே காட்டு வழியில போகுது. போயிட்டு இருக்கும்போது ஒரு சென்னாய் வருது. சென்னாய் வந்து இதுக்கு குட்டி கருவோடு இருக்கக்கூடிய பன்றின்னு சொல்லி போட்டு அதை வேட்டையாடாம ஒதுங்கி போகுது. அப்படியான வழியில தலைவன் திரும்பி வர்றான் அப்படின்னு ஒரு பாட்டுல வரும். அடுத்தது இன்னொரு இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு பெண் மான் வந்து தன்னுடைய குட்டியோட இருக்குது அப்படிங்கிறதுக்காக புலி வேட்டையாடாம போகுச்சு அப்படின்னு ஒரு கருத்து அதுல வருது. இன்னொன்னு ஒரு ஆண்மானும் பெண்மானும் உடலுறவு கொண்டுட்டு இருக்கு. அந்த காட்சியை பார்த்தா ஒரு புலியோ ஒரு நாயோ வந்து வேட்டையாடாம ஒதுங்கி போகுது அப்படிங்கிற செய்தி சங்க இலக்கியத்துல பதிவாகுது. ஏன் அப்படின்னா இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள விலங்குகள் இருக்கு. ஏன்னா அத ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு செயல்முறை நடக்குது, அல்லது ஒரு உயிர் உருவாகிட்டு இருக்குது, அல்லது ஒரு உயிர் உருவாகி இன்னும் வளர்ந்த நிலையில இருக்குது அப்படின்னா அதுதான் உணவு. ஆனா அது வளரணும், வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து கொல்லும். அப்ப ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு விலங்கு என்ன நினைக்குதுன்னா அதுக்கு வேட்டையாடக்கூடிய ஒரு காலம் வரணும், அதுக்கான அது தகுதியோட இருக்கணும்னு அப்படின்னு நினைக்குது. ஆனா மனிதர்கள் அப்படி நினைக்கிறது இல்ல. அந்த அறிவை இந்த பழங்குடிகள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த செய்தி இதுல வருது. அப்ப பழங்குடிகள் அந்த காட்டு ஆட்டை வந்து அவன் கொண்டுட்டான், அது கருவுற்று இருக்கக்கூடியதோட கொண்டுட்டான்னு சொல்லி அந்த ஊரையவே காலி செய்து விட்டு போறாங்க. அவனுக்கு கடுமையான கோபம் வருது. அப்புறம் அதுக்கு பின்னாடியே ஒருத்தர் வந்து வருகிறார், ஒரு முக்கியமான ஒரு வெள்ளையர். அவர் கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறார் இந்த பழங்குடிகளோடும் சரி இந்த இயற்கையோடும் சரி. ஹியூகோ உட்கோட் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளையர் வந்து அதுக்கு பின்னாடி வர்றாரு. அவர் என்ன செய்யறாருன்னா அங்க இருக்கக்கூடிய தேக்கு மரங்களை எதையுமே வெட்டல. ஏதோ ஒரு உலக போர் சமயமோ அல்லது கப்பல் கட்டுவதற்காகவோ இந்த நாவல்ல வரும், கப்பல் கட்டுவதற்காகவோ அது தேவைப்படும் சொல்லும் போது அந்த மரத்தை நான் வெட்ட அனுமதிக்க மாட்டேன், வெட்டவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடை போட்டு இருக்காரு. அந்த மாதிரி செய்திகள்லாம் அதுல வருது. அப்போ இந்த புலிகள் காப்பகமாக மாற்றக்கூடிய கதையிலிருந்து தொடங்கி இறுதியாக இந்த காட்டுராசாவும் சுந்தரியும் வந்து அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்டமாக மாறுவது இந்த கதை வந்து பேசிட்டு போகுது. அது தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் இந்த நாவல் முழுக்க ஒரு போராட்ட களத்தையவே பேசிக்கொண்டிருக்கு. ஒரு கொதிநிலை அடங்குனா அடுத்த கொதிநிலை தொடங்கிடுது. அப்படியான கதையாகவே வந்திருக்கு. தொடக்கத்துல என்னன்னா அந்த புலிகள் காப்பகம்ங்கிற பேர்ல இந்த என்ஜிஓக்கள் உள்ள வர்றதும், அதுல இளன்கிற ஒரு வன அலுவலர்கள் புதுசா ஒருத்தர் சேர்றாரு. அதுக்கப்புறமா முன்னாடி ஒரு மூத்த ஒரு அதிகாரி கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவங்க இந்த 2 பேர்த்துடைய தன்மையை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இளன்கிறவன் கொஞ்சம் அந்த காட்டுல என்ன நடக்குது, காட்டை பற்றி அறிவு வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பத்துல அவன் இருக்கிறான். பழங்குடிகளோட இணக்கமா வந்து வாழ்றான், அவன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். ஆனா இந்த கிருஷ்ணன் என்ன செய்யறாருன்னா காட்டை வந்து குறிப்பா பழங்குடிகளை வெளியேற்றுவதில் குறியா இருக்கிறாரு. கூடவே அங்கு உள்ளடி வேலைகள் செய்துட்டே இருக்காரு. அதாவது
விலங்குகளை வேட்டையாடுறதுல இவருக்கு முக்கியமான பங்கு இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கதையை படிச்சீங்கன்னா தெரியும். அதாவது மான்களை வேட்டையாடுறது, புலியினுடைய நகத்துக்காகவும் அதனுடைய பல்லுக்காகவும் கொல்றது, தந்தங்களுக்காக யானைகளை கொல்றது, இதெல்லாம் வந்து அப்புறம் காட்டுத்தீ வந்து ஏற்படுத்துவாங்க. காட்டுத்தீ வந்து செயற்கையா உண்மையா நீங்க காட்டுத்தீன்னு அங்க வந்தாலே நீங்க கவனமா இருக்கணும். அப்ப அங்க ஏதோ ஒரு காட்டை சுரண்டக்கூடிய ஒரு வேலை வந்து நிகழுது. அப்ப மூங்கில்கள்ல தீ பிடிச்சு தான் வந்து இந்த செய்தி வருது. அப்ப அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சுதையும் அங்க ஒரு புலி வந்து சாகடிக்கப்பட்டு கிடக்கும். அதனுடைய தலை வந்து தனியா கிடக்கும். அது பல்லு வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்ப திசை திருப்புவதற்காக காட்டுல தீயை வச்சு விட்டு, ஒரு கூட்டம் வந்து அந்த புலியோ, யானையவோ வந்து திருடி விட்டு, அதை கொண்டு விட்டு அதனுடைய பொருட்கள திருடி விட்டு போகுது. அப்புறம் அடுத்தது என்ன பழி போடுறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகள் மேல, இவங்க மேல திருட்டு பட்டம் கட்டி சிறையில கொண்டு போய் அடைக்கிறாங்க. அவங்கள தட்டுறாங்க. அப்ப இந்த மாரி பிரச்சனைகள் நடக்குதுன்னு தெரிஞ்சதையும் தோழர் பரமசிவம்ங்கிற ஒரு இடதுசாரி தோழர் தான் இதுக்கு வந்து போராட்ட களத்துல இறங்கி, இந்த மக்களோட மக்களாக நின்று குரல் கொடுக்கவராக வர்றாரு. அப்ப இந்த கதை எங்கு நகருது அப்படின்னா, ஒரு இடதுசாரி பின்புலத்திலிருந்து நமக்கு கதை வந்து நகருது. அப்போ பழங்குடிகள் சந்திக்கக்கூடிய சிக்கல், குறிப்பா நீங்க இடதுசாரி அமைப்புகள் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா அமைப்புகளோடும் எல்லா மக்களோடும் அவங்க வந்து தொடர்பு வச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியிலிருந்து நீங்க எல்லா மக்களோடும் தொடர்பு வைத்தவராக இருந்திருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த கதை என்ன பேசுதுன்னா, இடதுசாரியம் வந்து இன்னைக்கு வந்து பேசுபொருளாக இல்லாம இருந்தாலும், அல்லது இன்னைக்கு பேசுபொருளாக இல்லாமன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த தொழில் மையம், தாராளமய கொள்கையினால முதலாளித்துவம் வந்து ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல, நம்ம எல்லாம் ஒரு நுகர்வை நோக்கியே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு அங்கங்க ஊருக்கு ஒரு 4 தோழர்கள் வந்து இருப்பாங்க. அப்ப அந்த தோழர்கள் தான் இந்த பிரச்சனையை வந்து முன்னெடுத்து இவங்களுக்கான ஒரு விடிவை வந்து ஏற்படுத்துறாங்க. அப்ப இந்த பழங்குடிகள்ல குறிப்பா காட்டுராசா போன்ற மூப்பன் போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, நாங்க இந்த காட்டை விட்டு நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு காடு தான் வந்து வாழ்க்கை. காட்டை விட்டு போயிட்டா எங்களால வாழ முடியாது. அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. அப்போ இறுதியா என்ன ஆகுதுன்னா, அதுல இந்த குறிப்பா இந்த சுந்தரிங்கிறவன் வந்து வீடு இடிந்து மலையோட மலையா அடித்துட்டு போறாங்க. ஒரு நிறை மாத பெண்ணாக வந்து இருக்கிறான். அப்போ பழங்குடியினுடைய ஒரு கருவை சுமந்து கொண்டிருந்த ஒரு பெண் வந்து இறந்துட்டா அப்படிங்கும் பொழுது, ஒரு காட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயிரினம் அழிந்து விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு சோகம் வந்து இருக்கு. கதையில இப்படிதான் நிறைய இறப்புகள் வரும் பின்னாடி போக போக. தண்ணியில அடிச்சுட்டு போயிடுவாங்க. இது மாதிரி இறந்து கிடப்பாங்க. நெருக்கடியான சூழல்களா வந்து இருக்கும். ஆனா இயற்கைக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு முரணும் வந்ததே இல்லை. ஆனா அந்த சமவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து அது ஒரு முரணை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இவங்களோட பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படியான கதையாக இந்த ஆனைமலை கதையை வந்து நாம இதனுடைய மையப்பகுதி வந்து அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். கடைசியில பார்த்தீங்கன்னா, இளவேனில் காலத்துல பொதுவா நமக்கு இப்படி ஒரு கருத்து உண்டு. இளவேனில் காலம்னா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதா இருக்கும். சரி, நான் அதை படிக்கும்போது அப்படித்தான் இருந்தது. அப்ப காடுன்னு சொன்னா நமக்கு ஒரு ஏதோ ஒரு ஏன்னா காடுங்கும் பொழுது நிறைய பேருக்கு அவர் தோழர் சொன்னது போல அது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. நமக்கு பொறுத்தளவுக்கு அது சுற்றுலா போகக்கூடிய ஒரு இடமாகவும், இந்த மாதிரி ஒரு நரக வாழ்க்கையிலிருந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மே மாத காலத்துல போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு இடமாக தான் வந்து நினைப்போம். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது பெரிய ஒரு சோகமான கதையாக வந்து இருக்கிறது. நமக்கு வந்து புறநிலையில மழை வந்து ஒரு குளிர்ச்சி தரக்கூடியதா இருக்குது. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு கொதிநிலையாக வந்து இவங்க மாத்தி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்விடத்தை இந்த அரச பயங்கரவாதம் புலிகள் சரணாலயங்கிற பேர்ல மக்களை வந்து வெளியேற்றுது. அப்போ நம்ம நினைக்கிறது போல குறிஞ்சிங்கிறது ஒரு குளுமையான பகுதியோ அந்த மக்களுக்காக இல்லை. இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய வாழ்க்கைக்கான ஒரு போராட்டமாக வந்து மாறி இருக்கு. அப்ப இந்த இளவேனில் காலம் அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ள போனதையுமே எடுத்ததையுமே அந்த மக்களை விரட்டக்கூடிய செய்தி தான் அந்த கதையினுடைய பகுதியா போகுது. முதுவேனில் காலத்துல அது ஒரு தீவிரம் அடையுது. கால்கால பகுதியில சரி மழையாவது பெஞ்சு அந்த பூமி செழிப்பா இருக்குது, மக்களுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்குன்னு பார்த்தா அங்க சுந்தரி போன்ற உறவினர்கள்லாம் நிறைய பேர் இறந்துருவாங்க. அப்போ அந்த வாழ்க்கையே ரொம்ப ஒரு சோகமானதாக வந்து போய் முடியுது. அப்போ இந்த கதை ஆனைமலை அப்படின்னா ஏதோ சுற்றுலா போய் அந்த இடத்த நம்ம மகிழ்ச்சியா ஒரு நுகரக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு அது உண்மையிலேயே ஒரு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றம் தான் வந்து உண்மையான வழி, மக்களினுடைய வழியா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்ப அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா சில இதுல இருந்து நான் சொல்லணும். அதுல அந்த வானம்மா அப்படின்னு ஒரு அம்மா ஒரு கதாபாத்திரம் வந்து வரும். அது வரக்கூடியது என்னன்னா, மலைமலர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். அங்க மயிலாங்கிற ஒரு அம்மா கூட கதையை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க.
அப்போ யானைங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு அவங்க ஒரு மித்து வந்து சொல்றாங்க. பழங்குடிகள் இருக்கக்கூடிய ஒரு துன்பத்தை வந்து அவங்க சொல்றாங்க. ஒரு இங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து 10 குழந்தைகள் இருந்துதான். கணவன் கிட்ட சொல்றாங்க பசியின் காரணமா போய் கிழங்கு எடுத்துட்டு வாங்க, உணவு சேகரிக்க போங்கன்னு சொல்லும்பொழுது, கிழங்கு தோண்டி அவன் என்ன பண்ணுவான்னா அங்கேயே சுட்டு சாப்பிட்டு, அப்புறம் ஒரு ஒரு அது என்ன கிழங்குன்னா, ஆ தனக்கான வேர வந்து அவன் கொண்டுட்டு வருவான். கொண்டுட்டு வந்து குடுத்ததையுமே அவளுக்கு சரியான கோவம் வந்துரும். ஏன்னா, அவ்வளவு யானை பசி அவளுக்கு. அவ்வளவு பசி 10 குழந்தைகள் இருக்கு. 10 குழந்தைகளுக்கு குடுக்கணும். அப்போ அந்த இடத்துல சரியான கோவம் வந்து வ கணவன வந்து கொல்றுவான். அதுக்கு எப்படியெல்லாம் கொன்னாங்கன்னு அந்த கதையில வந்து விரிவாவே சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கொன்றாங்க. அப்ப இவளுக்கும் கோவம் தணியாம இவ என்ன பண்ணிறான்னா, காட்டுல போயிட்டு இவ வந்து யானையாக மாறிர்றா அப்படின்னு அதுல கதை வந்து வரும். அப்ப யானைங்கிறது என்னன்னா, எங்களுடைய முன்னோர் தான் யானை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப அவங்க அங்க என்ன ஆகுதுன்னா, யானைகளை வந்து தெய்வமாகவோ அல்லது தன்னுடைய உறவு போல கருதக்கூடிய போக்கு இருக்கு. அப்ப அப்படி நினைக்கும் போதே என்ன ஆகுதுன்னா, யானைகளும் இவர்களுக்கு இணக்கமாக தான் இருக்கு அப்படிங்கிறது அதுக்குள்ள இணைஞ்சு தான் வருது. அப்படியெல்லாம் நாம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்தது சில உயிரினங்கள் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது பதிவு செய்யப்பட வேண்டியது, ஆவணப்படுத்தப்பட வேண்டியது நெறைய இருக்கு. நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது பழங்குடிகளை மட்டுமல்ல, பழங்குடிகளுடைய மொழிகளையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, அதில தான் இந்த வரலாற்றில நம்ம பதிவா இருக்கக்கூடிய எல்லாமே அந்த மொழிக்குள்ள தான் இருக்கு. மொழி நீங்க அழிந்து விட்டுருச்சுன்னு சொன்னா, எதுவுமே அங்க இருக்காம போயிரும். அதனால தான் நான் அவங்க வெண்பாகட்ட சொன்னது. அதனால அது முக்கியமான ஒரு கருத்துன்னு நான் நினைக்கிறேன். அதுல சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். படுகாடுன்னு ஒரு சொல் இருக்கு. நான் சங்க இலக்கியத்துக்கும் நான் அவர்கிட்ட கூட சொன்னேன். சங்க இலக்கியத்துக்கும் பழங்குடிகளுடைய மொழிக்கும் நெறைய தொடர்புகள் இருக்கு. படுகாடுன்னு வருது. படுன்னு சொன்னா அது வந்து ஒரு அடையாக வந்து வரும். அடைச்சொல்ன்னு நாங்க சொல்லுவோம். அதாவது காடு வந்து அடர்த்தியா இருக்கக்கூடிய காட்ட படுகாடுன்னு சொல்றாங்க. கடுமையான வெயில் அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா? அது மாரி படுகாடு அப்படிங்கிற ஒரு சொல். அது வந்து முக்கியமானது. இன்னொன்னு சாலைங்கிற ஒரு சொல். சாலை வந்து பொதுலகரம் போட்டு எழுதுறது சாலை. அது வந்து வீடுங்கிறது. அது மலை மலசருடைய மொழியில் இருக்கு. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, கொங்கு வட்டார சொல் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா காட்டுச்சாலைன்னு சொல்லுவாங்க. அது காடுகள்ல கூரை போட்டிருப்பாங்க. அதை வந்து சாலைன்னு சொல்லுவாங்க. சாலைன்னா இந்த பாடசாலை அந்த சாலை அல்ல. இது பொதுலகரம் போட்டு எழுதுறது. அப்ப அது ஒரு பழங்குடி மொழிங்கிறது எனக்கு இந்த நாவல் படிக்கும் பொழுது தெரிஞ்சது. அப்போ பழங்குடி மொழி வந்து என்ன ஆகுதுன்னா சமவெளிக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இதோட புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அப்ப பழங்குடிகள் சமவெளி பகுதியில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து எல்லாமே தனித்துவம்னு சொல்ல முடியாது. ஒரு பழங்குடி மரபுல இருந்து எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறத இது உள்வாங்கிக்கிறதுக்கு வசதி. அப்புறம் நிறைய தரவுகள் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் சார்ந்த இதெல்லாம் வருது. அதுல அந்த ஓங்கிலிங்கிற ஒரு பறவை, அதாவது இருவாச்சி பறவையை ஓங்கிலின்னு சொல்லி இந்த மலைமலசர்கள் வந்து சொல்ற ஒரு செய்தி. அடுத்தது சோலை மந்தி, செங்கவால் குரங்குக்கு சோலை மந்தின்னு ஒரு பேரு. அதையும் கூட வரும். காரில் போறவங்க இந்த சுற்றுலாவுக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வருது அப்படின்னு தெரியாம, விலங்கு வருதுன்னு தெரியாம அடிச்சு அடிச்சு போட்டு போயிடுவாங்க. அப்ப அவர் ஒரு ஆதங்கமாக கூட ஒரு இடத்துல எழுதியிருக்கு இந்த படைப்புல. ஒன்று வந்து பழங்குடிகளை நீங்க வெளியேற்றிடுறீங்க, ஆனா சுற்றுலா பயணிகளை மட்டும் கட்டுக்கடங்காம அந்த மலையில வந்து அனுமதிக்கிறீங்க. அப்ப சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த மண் பற்றி அறிவு என்ன தெரியும்? அவங்க நுகருவாங்க, வர்ற பொருளையெல்லாம் தின்னு போட்டு அங்கேயே தூக்கி வீசிட்டு போவாங்க. உண்மையா சுற்றுலாவை போல ஒரு வன்முறை வேற எதுவுமே இல்லை. குறிப்பா போய் அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு உணவுகளை வந்து கொடுப்பாங்க. அப்ப அதனுடைய தேடல் திறனை வந்து அது குலைக்கிறது. அப்போ தேடல் திறன் குலையும் போது என்ன ஆகுதுன்னா, அது உணவுக்காக அது எங்கேயே இருக்கும். அப்ப நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். காட்டுல மட்டும் உயிரினங்கள் வந்து நகர்ந்து கொண்டே இருக்கல அப்படின்னா காடு வந்து வளரவே வளராது. யானைகள் ஒரு நாளைக்கு 20-30 கிலோமீட்டருக்கு மேல போகுமா நடந்து உணவுக்காக தேடி கொண்டே போகும். அப்ப அதனுடைய சாணத்துல தான் அதனுடைய காடே வந்து இருக்கு. காடுங்கிறது தனியா எங்கேயும் வளர்றதில்ல. அப்ப விலங்குகள் மூலமா தான் அது பறவைகள் மூலமா தான் பரவிக்கொண்டே இருக்குது. அப்ப அந்த தன்மையை நம்ம வந்து வாழைப்பழங்கள் கொடுக்கறது, அப்ப பிஸ்கட்டு நான் அன்னைக்கு கொடுமையா இருந்தது பார்த்தா. திருமூர்த்தி மலை பக்கம் போறேன். ஐஸ்கிரீமை வந்து கொடுக்குறாங்க. அதையும் வந்து அந்த குரங்கு வாங்கி சாப்பிடுது. அப்படி பழக்கப்படுத்துறாங்க. அப்ப இந்த மாதிரி சுற்றுலாங்கிறத வந்து நம்ம உண்மையிலேயே மனதுக்கு அமைதி தரணும்னு சொன்னா, நீங்க நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்து அமைதியா உட்காருங்க. இல்லைன்னா போய் பார்த்துட்டு அது என்ன இருக்குன்னா தெரிஞ்சுட்டு வரதை விட்டுட்டு இருக்கக்கூடிய சூழலை வந்து சீர்கெடுக்கக்கூடிய வேலையை செய்கிறோம். அதுக்கு நமக்கு அரசு வந்து சுற்றுலாத்துறைங்கிற பேர்லயே வச்சு சூழலை கெடுக்கிறதுக்கு ஒரு வேலையும், அப்புறம் மரக்கன்றுகள் நடுறங்கிற பேர்ல வனத்துறை ஒன்று வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி அப்புறம் அது ஒரு வணிகத்தன்மையா மாத்துறது.
அப்போ இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. காடுகளை அழிப்பாங்க, ஒரு ஆள் ஒரு கூட்டம் காடு அழிக்கும். அப்புறம் ரோட்டோரத்தில் நாங்கள் சாலையில் வந்து மரக்கன்றுகளை நடுறோம்னு சொல்லுவாங்க. அதே ஆண்டு போய் அதே குழியில் மரக்கன்றை நடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, மரக்கன்றுகள் நடத்தான் தெரியும், அதை வந்து வளர்க்க தெரியாது. அப்போ இது ஒரு எல்லாமே ஒரு விளம்பரம் சார்ந்த ஒரு அரசியலாக இன்னைக்கு வந்து போயிட்டே இருக்குது. பிறந்த நாளுக்கு மறக்க அத்தனை லட்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயா காடுன்னு போய் கேட்டால் அதுக்கு அது வச்ச ஒரு அடையாளமே தெரியாமல் இருக்கும். புகைப்படங்களில் மட்டும்தான் அடையாளங்கள் இருக்குது. இப்படியான நிலையை நோக்கி போய்கொண்டு அதையெல்லாம் பேசுவதற்கான ஒரு களமாக இந்த ஆனைமலை நாவல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க வேண்டியது. அடுத்ததாக சில வருங்க மரநாய்க்கு பாறைங்கிற ஒரு சொல். அப்புறம் முக்கியமான ஒன்று, இந்த தேன் எடுக்கிற பற்றி இதில் வருது. தேன் எடுக்கிற தொழில்நுட்பம் முக்கியமானது. அதில் பழங்குடிகள் போன வாரம் கூட ஒரு பழங்குடியை சந்தித்த ஆளுக்குறும்பரை அவங்க சொல்கிறாங்க, தேனை வந்து நாங்கள் கொல்ல மாட்டோம். சமணத்தில் ஒரு கருத்து உண்டு, தேனை வந்து உண்ணக்கூடாது அப்படின்னு. சமண சமயத்தில் தேனை, ஏன்னா அது உண்ணும் தன்னுடைய உயிர் வந்து இன்னொன்று சேகரித்து தன்னுடைய உயிரினத்துக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு உணவை நாங்கள் அபகரிக்க மாட்டோம் அப்படின்னு சமண மதம் சொல்லுது. ஆனால் அவங்க சொல்கிறது பார்த்தா ஆச்சரியமாக சமணமெல்லாம் தோற்று போயிடுச்சுன்னு அப்போவே நான் உறுதியாக தெரிஞ்சது. அதாவது தேன் எடுப்போம், எப்படின்னா தேன் வந்து சாகாது. கீழே நாங்கள் புகை மூட்டம் போடுவோம், அது தேனி ஓடிடும், தேனை புழிஞ்சிட்டு விட்டுருவோம், மறுபடியும் அதே கூட்டில் வந்து அடங்கிடும். அதுக்கு ஒரு பாட்டு வச்சுருக்குறாங்க. நாங்கள் கேட்டேன், பாட்டெல்லாம் அதுக்கு பாடுவீங்களான்னு கேட்டேன். பாடுவோன்னு அவங்க பாடி காட்டினாங்க. அதில் அந்த பாட்டினுடைய பொருள் என்னென்னா, அதாவது உனக்கும் அந்த உணவு வேணும், எங்களுக்கும் அந்த உணவு வேணும். அப்போ உணவு அப்படிங்கிறது என்னென்னா இங்கே பகிர்தலாக வந்து இருக்குது. ஒரு உயிரை கொன்று உணவு எடுக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் அந்த உணவு வந்து தனக்கும் இருக்கும் மற்ற உயிருக்குமானதாகவும் இருக்கும். அப்போ உயிர்களை கொல்லாமை அப்படிங்கிற கருத்து வந்து இந்த பழங்குடிகளிடம் உண்டு. அப்போ வள்ளலார் கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவர் உயிர் கொல்லாமை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஜீவகாருண்யம் பற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறோம். ஆனால் வள்ளலார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவரவர்களுக்குன்னு ஒரு ஆச்சாரம் இருக்கு இல்லையா, அவர்களுக்குன்னு ஒரு வேட்டையாடி உணவு செய்யக்கூடியவர்களுக்கு அதுதான் உணவு. அப்போ அங்கே வந்து ஜீவகாருண்யம் சொன்னால் அங்கே என்னென்னா உயிர் கொள்வது அப்படிங்கிறது என்ன, அந்த உயிரினத்தை முற்றிலுமாக அழிக்கிறதல்ல, அந்த உயிரினம் வந்து மீண்டும் தலைக்கும். ஆனால் அதுதான் அவங்களுக்கு அறம், வேட்டையாடி உண்பது தான் அறம். அப்போ அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் உணவு வந்து வேட்டையாடக்கூடாது ஜீவகாருண்யம்னு சொன்னால் சைவத்தை சாப்பிடுவாங்களா? சாப்பிட முடியாது. அப்போ கடல் ஓடிகளுக்கு மீன் தான் உணவு. அப்போது அவர்களுக்கு அதுதான் உணவு. வேற உயிரினங்களை வந்து கொண்டு தான் அவங்க சாப்பிட முடியும். அப்போ வள்ளலாரை வந்து தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். உயிர் கொல்லாமை அப்படின்னு சொன்னால் உயிரினங்களை கொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வள்ளலாரே எழுதியிருக்கிறார், அவரவர்களுக்குன்னு என்ன ஆச்சாரங்கள் இருக்கிறோ அதன்படி ஒழுகுவது தான் ஜீவகாருண்யம்னு சொல்கிறார். இப்போ வள்ளலாரை தவறாக புரிந்து வைத்து பட்டை அடித்து கொண்டு, வள்ளலாருக்கும் ஒரு பட்டை அடித்து விட்டு அவர் வருணாசிரம முறையிலிருந்தெல்லாம் வெளியேறி ஒளிதான் வழிபாடுன்னு 6ஆம் திருமுறையில் சொல்றாரு. இவங்க 5ஆம் திருமுறை வரைக்கும் வைத்துக்கொண்டு வரலாறை வேறு விதமாக வரலாற்றில் பதிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது எல்லாம் இந்த பழங்குடிகளோடும் இந்த நாவலோடும் இணையக்கூடிய பகுதிகளாக, அப்படி விரித்து பார்ப்பதற்கான பகுதிகளாக நான் வந்து அதை கருதுறேன். அப்புறம் அதே போல இந்த தேன் சேகரிப்பை பற்றி பார்க்கும் பொழுது இண்டம்பூன்னு ஒன்று இருக்கு. அதுல இருந்து தேன் வந்து சேகரிக்குது. பூக்கள், அந்த பூல இருந்து தேன் வந்து சேகரிக்குது தேனி. தேனியை வந்து அவங்க ஈன்னு தான் சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு பெருந்தேன் ஒன்று இருக்குது, அது எடுக்கிறாங்க. அந்த எடுக்கக்கூடிய இடத்த, அது தேன் கட்டக்கூடிய இடத்த வந்து வரைன்னு ஒரு சொல் இருக்குது. வரைனா மலைன்னு அர்த்தம். தேன் வந்து அந்த இடத்துல தான் வந்து போய் கட்டுமா. அந்த இடத்துல நீங்கள் போய் எளிமையாக அந்த இடத்த நீங்கள் அணுகிட முடியாது, அந்த இடத்த ஏறிட முடியாது. அது ஏறுறதுக்கு ஒரு ஏணி இருக்குது, அது கண்ணேனின்னு இந்த நாவலில் அவர் சொல்கிறாரு. மால்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட சங்க இலக்கியத்தில் வருது, அந்த ஏணிக்கான பேர் வந்து இருக்குது. அப்போ அந்த வரைங்கிற சொல் அவர்களிடம் இருக்கு, பழங்குடிகள்கிட்ட. இன்னொன்று அந்த இண்டம்பூங்கிறத பற்றி நான் தேடி பார்க்கும் பொழுது சங்க இலக்கியத்தில் ஈங்கைன்னு ஒரு மலர் இருக்குது, அது நாவலில் சீங்கைன்னு அதில் இடம்பெறுது. இதில் வந்துட்டு சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஈங்கைன்னு ஒரு மலர் இருக்குது. அப்போ இந்த ஒரு அறிவு மரபு நம்ம காலகாலமாக சேகரிச்சுட்டு வர அந்த ஒரு 3000-4000 வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு மரபு, சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மரபு பழங்குடிகள்கிட்ட தான் இன்னைக்கு எஞ்சி இருக்குது. சங்க இலக்கிய காலகட்டமே வந்து பழங்குடித்தன்மையிலிருந்து விலகி, ஒரு இனக்குழு சமூகத்திலிருந்து விலகி ஒரு உடைமை சமூகமான மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் சங்க இலக்கியமே வந்திருக்கு. அதுலேயே இவ்வளவு அறங்கள் இருக்கும் பொழுது இன்னும் அந்த பழங்குடிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு மரபியும் எல்லாம் நம்ம இணைச்சு பார்த்தோம்னா, இது வந்து உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழலிருந்து நம்ம விடுபடுவதற்கும், நம்ம பணம் இப்படியான ஒரு நுகர்வு மையத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு பழங்குடியினுடைய வாழ்க்கை வந்து வழிகாட்டும் அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கையாக வந்து நான் முன் வச்சு என்னோட உரையாடலை நிறைவு செய்கிறேன். இதை பற்றிய உரையாடல்கள் வேற விவாதங்கள் இருந்துன்னா நம்ம பேசுவோம். நன்றி.